பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள்தான் என்ன? பணம் வரவு அதிகரிக்க, செல்வம் சேர, கடன் அடைய சில சூட்சமங்கள். ஒரு சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக பல மணி நேரம் உழைத்தாலும் 1000 ரூபாய் கூட கூலி கிடைக்க மிகவும் சிரமப்படுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்கள்லயே அந்த பணத்தை எளிதாக சம்பாரிச்சிருவாங்க. குறிப்பா மார்வடிங்க மிகப்பெரிய வணிகர்களாகவும் பணத்தை ஈர்ப்பதில் வல்லவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி பணம் சேர்கிறது? சாமானிய மக்களும் இந்த பணத்தை ஈர்ப்பது எப்படி? பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் தான் என்ன என்பது குறித்த ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் மற்றும் சில சூட்சமங்களை தெரிந்து கொள்ளலாம். வாங்க. செல்வம் சேர சில சூட்சமங்கள். அதாவது நான் ஆனந்தமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று நினைப்பதும் பேசுவதுமே பணத்தை ஈர்க்கும். நம்மிடம் உள்ள நேர்மறையான சிந்தனைகளே பணத்தை எளிதில் ஈர்க்கும் தன்மையுடையது. சிலரோ பணத்தை தண்ணீராக செலவு செய்கிறான் என்று சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் தான் பணத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய பொருளாகவும் உள்ளது. நாம் வெளியூர் செல்லும் போது மட்டுமல்லாது எங்கு போனாலும் கையில் ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் நிறைத்து உடன் வைத்திருங்கள். அதன் பிறகு தண்ணீரை பயன்படுத்துவதில் சிக்கனம் மிக மிக அவசியம். ஏனெனில் தண்ணீரை சேமிப்பதன் மூலம் பணத்தை ஈர்க்கக்கூடிய நேரடி தொடர்புடையது. நம்முடைய இல்லத்தில் கூட ஈசானிய மூலையில் தண்ணீரை கீழ்நிலை தொட்டியில் சேமித்து வைப்பார்கள். பண்டைய காலங்களில் ஈசானிய மூலையில கிணறு வெட்டி வைப்பாங்க. வாசு சாஸ்திரப்படி செல்வம் சேரத்தான் அப்படி பண்றாங்க. பணம் வரவு அதிகரிக்க பொதுவாக இல்லத்தில் அன்னை மகாலட்சுமியின் சுபிட்சம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் இல்லத்தில் செல்வம் செழிப்பாக இருக்க முடியும். ஆக இல்லத்தில் பணம் பெருக அன்னை லட்சுமியின் வாசம் நிலைத்திருக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. அதாவது பெண்கள் பொதுவாகவே காலையில எழுந்தவுடனே வீட்டு வாசலை கூட்டி மாக்கோலம் போடுவார்கள். எனவே வாசல் படியில் கோலம் போடும்போது மட்டும் இதை செய்யுங்கள். மனதில் நேர்மறை எண்ணம் அவசியம். நமக்கு பண வரவு வேண்டும், நாம் செல்வந்தராக வேண்டும் என்ற நேர்மறை எண்ணத்தை நம் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுவே பணத்தை ஈர்க்கும் மிக முக்கிய வழியாகும். மேலும் பணக்காரர் ஒருவரை நீங்கள் முன் உதாரணமாக வைத்துக்கொண்டு அவரை போல் நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதித்து பணக்காரராக வேண்டும் என்பதும் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். செல்வம் பெருக பரிகாரம். முதலில் ஒரு சொம்பில் சுத்தமான நீரை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 2 ஏலக்காய், 2 பச்சை கற்பூரம், வெட்டி வேர் மற்றும் 1 ரூபாய் நாணயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. பின்னர் அதனை வாசல் படிக்கு எடுத்து சென்று பிறகு வாசல் படிக்கு உட்புறம் நின்று கொண்டு அந்த சொம்பை உங்க கைகளால மூடிக்கொள்ளுங்க. அதாவது இடது கையில் சொம்பை வச்சுட்டு வலது கையால சொம்பை மூடிக்கொள்ளுவோம். அதன் பின்னர் 10 முறை மகாலட்சுமியே நமக என்று உச்சரித்துவிட்டு அந்த நீரை வாசற்படியில தெளிச்சிட்டு கோலம் போடுங்க. பிறகு மீதி நீர் இருக்குன்னா இல்லம் முழுவதும் தெளிக்கலாம். இந்த முறையை தொழில் செய்யற இடங்கள்லயும் நம்ம செய்யலாம். முக்கியமா இந்த பரிகாரத்தை காலையில தான் செய்யணும். தண்ணீர் நிறைய இருந்தா அந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட்டு செடிகள்ல ஊத்திடலாம். இவ்வாறு அன்றாடம் செய்யலாம் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது செய்யலாம். இவ்வாறு செய்து வருவதன் மூலம் உங்கள் இல்லத்தில் நேர்மறையாற்றல் அதிகரித்து செல்வ வளமும் அதிகரிக்க துவங்கும். எப்பவும் நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. எப்பவும் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசும்போது உங்களுக்கு பாசிட்டிவான நிகழ்வுகள் தான் நடக்கும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளையே நாம் செயலாக மாறும். ஏனெனில் நாம் பேசும் வார்த்தையில் அதிக சக்தி உண்டு. அதனால தான் பேசும்போது வார்த்தை நேர்மறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மறையான சிந்தனை, எதிர்மறையான கருத்துகள் விவாதிப்பது, எதிர்மறையான செயல்களை செய்வது, இது மாதிரிலாம் நம்ம குறைச்சிக்கணும். எனவே நான் ஆனந்தமாக இருக்கிறேன், விரைவில் மிகப்பெரிய பணக்காரனாக மாறுவேன் என்று அடிக்கடி உங்கள் இல்லத்தில் குடும்பத்தினருடன் பேசுங்க. செய்தித்தாளில் கூட எதிர்மறை செய்திகளை படிப்பதை முற்றிலும் தவிர்த்திடுங்க.
சமையலறை ரகசியம் இருக்கு இதுல. நம் இல்லத்தின் சமையல் அறையில் மளிகை பொருட்கள் எப்போதும் நிறைஞ்சிருக்கணும். ஒரு வீட்டில் மளிகை பொருட்கள், புளி, உப்பு, மிளகாய்த்தூள், இது மாதிரி அத்தியாவசியமானது மட்டும் இல்லாமல் முடிந்த அளவுக்கு மளிகை பொருட்கள் வீட்டில் நிறைஞ்சி இருக்கும்போது உங்களுக்கு அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வரும். எப்படி நம்ம கிச்சன் க்ளீனாக இருக்குது, சிங்கில் ஒரு பாத்திரம் கூட இல்லை, சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் வருதோ, அதில் ஒன்றா இந்த கிச்சனில் நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருளும் இருக்குதுப்பா அப்படின்னு நினைக்கும் போதும் ஒரு சந்தோஷம் வரும். அது நம்மளுக்கு ஒரு எதிர்மறையான ஆற்றல்லேருந்து நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும். மேலும் சமைச்ச பாத்திரத்தை அன்று இரவே கழுவி வச்சிடுங்க. அதாவது சிங்கில் எச்ச பாத்திரங்களை, சாப்பிட்ட தட்டுகளை அப்படியே சமையல் அறையில் வைக்காதீங்க. அப்படி போட்டு வைத்திருக்கவும் கூடாது. மேலும் வடமேற்கு பகுதியில் சிறிய வண்ண மீன்கள் வளர்ப்பது மற்றும் அதை தினமும் ஒரு 5 நிமிடம் பார்ப்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்வலையை நம்மிடம் உருவாக்கும். கடன் அடைய எளிய வழி இருக்குங்க. வரவு செலவு கணக்கு எழுதும் நோட்டில் நமக்கு வரக்கூடிய வருமானத்தை மகிழ்ச்சியுடன் எழுதணும். இது நேர்மறையான சிந்தனையை நம்மில் உண்டாக்கும். பணத்தை ஈர்க்கும் கடன் இருக்கும் பட்சத்தில் அதை திருப்பி அடைத்திடவும் உதவும். திருப்தியுடன் இருப்பதாக சிந்தித்து அதனை மஞ்சள் நிற காகிதத்தில் சிவப்பு மையில் எழுதவும். கடன் தீர்வதற்கான வழிவகை விரைவில் உண்டாகும். மௌன விரதம். தினமும் குறைந்தது 20-30 நிமிடங்கள் யாருடனும் பேசாமல் மௌன விரதம் இருப்பது நல்லது. அந்த நேரத்தில் நாம் பணக்காரர் ஆவதற்கான வழிமுறைகளை யோசிக்க வேண்டும். மேலும் இல்லத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசி மிகவும் முக்கியம். எனவே எக்காரணம் கொண்டும் பெரியவர்களின் மனம் புண்படும்படி பேசாதீர்கள். இவ்வாறு இதையெல்லாம் செய்வதன் மூலம் நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க வீட்டில் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் நேர்மறையான செயல்களே நமக்கு நடக்கும். நம்ம நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான செயல்களையும் ஆட்கொண்டு இருக்கும்போது கடவுள் நமக்கு தேவையானது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக அளிக்கும். இதை நம்ம நம்பி முழு மனதோடு இதெல்லாம் செய்யும்போது பணக்காரராக நாமும் ஒரு நாள் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழுவோம்.